உண்டாகட்டும். இந்த இரண்டாவது நாளிலும் வந்திருக்கிறவர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினத்திலே தேவன் பரிசுத்த நிகழ்ச்சியை பார்த்தோம். இந்த இரண்டாவது நாளிலே தேவகுமாரன் பரிசுத்த நிகழ்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாகட்டும். நேற்று தேவன் பரிசுத்தமுள்ள தேவனை நாம் பரிசுத்தமாய் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு தேவகுமாரன் பரிசுத்தமுள்ளவராய் இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் வெளியிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன். அப்ப அந்நிய கல்விக்குள்ளையில தேவகுமாரன் பரிசுத்தம் உள்ளவராக இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். உலகம் முழுவதும் அசுத்தத்தில் கிடக்கும் பொழுது, உலகம் முழுவதும் பாவத்துக்குள் கிடக்கும் பொழுது, உலகம் முழுவதும் சாபத்துக்குள் கிடக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே இந்த உலகத்திலே பரிசுத்தராக அவர் வெளிப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனிதன் எப்படி பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி மனிதன் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நான் பரிசுத்தத்தை எப்படி அடைய முடியும் என்று சொல்லி மனிதன் வழி தெரியாமல் திகைத்திருக்கும் பொழுது, பரிசுத்தமான தேவன் இந்த பூமியிலே பரிசுத்தமான குமாரனாக இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யோவான் 8:42 இயேசு அவனை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை இந்த பூமியிலே அவர் அனுப்பினார். பரிசுத்தம் உள்ளவராக, பரிசுத்தம் செய்யும்படியாக, ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக இந்த பூமியிலே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை பரிசுத்தமாய் அவர் அனுப்பினார். அவருக்குள் எந்த ஒரு பாவமும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த பூமிக்கு நான் வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் சொல்லுகிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா என்று சொல்லுகிறார். அப்ப பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதனும் பாவத்தில் பிறக்கிறார். ஆனால் பரிசுத்தத்தில் பிறந்த ஒரே ஒரு தெய்வம் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. என்றால் வேதம் சொல்லுகிறது, எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினார்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார் என்று சொல்லி. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எப்படி இந்த உலகத்திலே வந்தார்கள் என்று சொன்னால் பாவத்திலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு வந்தார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே பரிசுத்தத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பரிசுத்த தேவனாய் இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாவம் அறியாத அவரை நமக்காக இந்த பூமியிலே அவர் பாவமாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது,
2 கொரிந்தியர் 5. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்குள்ள எந்த ஒரு பாவமும் இல்லை, அவருக்குள்ள எந்த ஒரு அசுத்தமும் இல்லை. ஆனால் தம்முடைய பிள்ளைகள் பாவத்தில் இருக்கிறார்கள். அந்த பாவத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பாவம் அறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதன் பாவத்திலே அவன் மரித்து கொண்டிருக்கிறார், பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆண்டவர் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டு அவருடைய பரிசுத்தத்தை உனக்கு தரும்படியாக இந்த பூமியிலே ஆண்டவராகிய தேவன் வெளிப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் பாவம் செய்யவில்லை. வேதம் சொல்கிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை வாசிக்கும் பொழுது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிற நமக்கு ஒப்புவித்தார். நம் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் பாவம் செய்யவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதனும் பாவம் செய்தார்கள். அவருடைய வாயிலே வஞ்சனைகள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் எல்லாவற்றையும் நமக்குள்ள எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு அவருக்குள்ள எல்லா பரிசுத்தத்தையும், அவருக்குள்ள இருக்கிற எல்லா நீதியையும், அவருக்குள்ள இருக்கிற எல்லா நியாயத்தையும் ஆண்டவராகிய தேவன் உனக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை எப்படி சுமந்தார் அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய சரீரத்திலே அவர் சுமந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏன் அடிக்கப்பட்டார், ஏன் அவர் நொறுக்கப்பட்டார், ஏன் அவருக்கு முள்முடி சூட்டினார்கள், ஏன் அவருக்கு காயங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்வாரு, என் பிள்ளைகளுடைய பாவத்தை எல்லாம் நான் சுமந்து கொண்டு என்னுடைய பரிசுத்தத்தை அவர்களுக்கு நான் கொடுத்ததுனால நான் இப்படி காயப்படுகிறேன் என்று சொல்லுவார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய பரிசுத்தம் எல்லாம் ஆண்டவராக தேவன் நமக்கு தரும்படியாக, நம்முடைய பாவத்தை எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் தன்னுடைய சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நம் ஆண்டவராக தேவன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயிட்டோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறினோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தேவ மகிமையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த மகிமையை நம்ம இழந்து போயிட்டோம். அந்த மகிமையை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இழந்து போயிட்டோம். அந்த தேவ மகிமையை திரும்ப தரும்படியாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு அவர் வேண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அவருடைய நீதி ஆகும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்து நமக்காக சாபமாறினார். வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 3:13,
கர்த்தருடைய பரிசுத்த தூக்கப்பட்ட எவனும் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நியாயப்பிரமாணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா பாவம் என்னன்னு நமக்கு தெரியாம இருந்திருக்கும். நியாயப்பிரமாணம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா சாபம் என்னன்னு தெரியாம இருந்திருக்கும். ஆண்டவராகிய தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாவம் என்னன்னு தெரிஞ்சுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அந்த பாவத்தை மனிதன் மேற்கொள்ள முடியவில்லை, சாபத்தை மனிதன் மேற்கொள்ள முடியவில்லை, அதிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. இன்றைக்கும் அநேக ஜனங்கள் தங்களுடைய பாவங்களிலே தங்களுடைய சாபங்களிலே அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தங்களுடைய வாழ்க்கையை துக்கத்தோடு கூட போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? தேவனை விட்டு, தேவ மகிமை விட்டு அவன் இழந்து போனபடினாலே, தேவனை விட்டு அவன் தூரம் போனபடினாலே அவனுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் காணப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை தரும்படியாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். உன்னுடைய பாவத்தை சுமந்து உனக்கு பரிசுத்தத்தை தரும்படியாக வெளிப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, நீ நீதி உள்ளவனாய் மாறும்படியாக, நீ பரிசுத்தம் உள்ளவனாய் மாறும்படியாக உனக்காக இயேசு நகர வாசலுக்கு புறமாக அவர் பாடுபட்டார். உனக்காகவே அவர் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு சுகந்த வாசனையாக, உகந்த பலியாக அவர் தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்கிறது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக, காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அன்பிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனுக்கு சுகந்த வாசனையாக, காணிக்கையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், பரிசுத்தமுள்ள தெய்வம் இந்த பூமியிலே உனக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது மனிதனை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் ஒரு சிஸ்டத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு வருஷத்திலும் ஒரு முறை அல்லது ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு வந்தார்களோ அப்பொழுதெல்லாம் தங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆக்கும்படியாக ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆட்டின் தலை மேல ஜனங்கள் கை வைத்து என்னுடைய பாவத்தை எல்லாம் இந்த ஆட்டின் மேலே சுமத்துகிறேன் என்று சொல்லி அவர்கள் கை வைத்து சொல்லுவார்கள். சொன்ன உடனே அந்த ஆசாரியன் கொடுத்த உடனே ஆசாரியன் அந்த ஆட்டை அடித்து அதனுடைய ரத்தத்தை என்ன செய்வான் என்று சொன்னால், பலிபீடத்தின் மேலும் கொம்புகளின் மேலும் தெளித்து உன்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி விட்டார் என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டில் ஒரு சிஸ்டர் இருந்தது. அப்போ அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடாக இருக்க வேண்டும்? பழுதில்லாத ஆடாக இருக்க வேண்டும், எந்த ஒரு நெசல் கொண்டதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக நல்ல நேர்த்தியான ஆடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய தேவன் மனிதனுக்காக ஆண்டவர் ஒரு ஆட்டை அடிச்சா எனக்காக ஒரு உயிர் கொல்லப்படுதுன்னு சொல்லி மனுஷன் யோசிப்பான்னு பார்த்தா, அவன் தொடர்ந்து இன்னும் நிறைய பாவம் செஞ்சு நிறைய பலி செலுத்தி கொண்டே இருந்தான். ஆனாலும் அவனுடைய பாவங்கள் முற்றிலுமாய் மாற்றப்படவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய தேவன், பரிசுத்தம் உள்ள தேவன் இந்த பூமியில வந்து முழு மனுக்குலத்தின் பாவத்துக்காக எல்லாருடைய பாவத்தை தன்மை ஏற்றுக்கொண்டு அவர் அடிக்கப்பட்ட ஆட்டை போல அவர் கொண்டு போகப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே இயேசு எப்படி இந்த பூமியில அவர் அடிக்கப்பட போகிறார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்துல நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவர் கொண்டு போகப்படுவார். வாசிப்போம். அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிகளுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய
தன்னுடைய வாயை அவர் திறவாதிருந்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்க கொண்டு போகும் பொழுது அவர் வாயை திறவாத ஆட்டை போல் இருந்தார். அல்லேலூயா. அவருடைய நீதி எடுக்கப்பட்டது, அவருடைய நியாயங்கள் எடுபட்டு போயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில முழு மனு குலத்தின் பாவத்தை சுமக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் அவரை கைவிட்டு விட்டார். அல்லேலூயா. அப்படி கைவிடும் போதுதான் சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிற்றி. அப்ப பரிசுத்த நமக்கு கொடுத்ததுனால அந்த ஒரு நிமிஷம் அவர் முழு பாவத்தின் தன்மையை சுமந்து கொண்டதுனால பிதாவுடைய கண்கள்ல இருந்து அவர் மறைக்கப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம மேல் வந்த சாபத்தை, நம்ம மேல் வந்த பாவத்தை, நம்ம மேல் வந்த குற்றத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 13:9, அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் நல்ல கவனிக்கணும், தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுமானால். அப்ப பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடா, வெள்ளாட்டு கடா இவைகளுடைய சாம்பல் என்ன செய்யுது? மனுஷனை பரிசுத்தப்படுத்துமானால். அப்ப பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டில ஒரு நியாயம் இருந்தது. ஆசாரியன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அதனுடைய ரத்தத்தை தெளிக்கும் பொழுது ஜனங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டார்கள். அவருடைய சாம்பலை பூசும் பொழுது பரிசுத்தப்படுத்தப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதை காட்டிலும் மேலான உன்னதத்தின் தேவன் தேவகுமாரன் இந்த பூமியில வந்து உனக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் பாடுபட்டார். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் உள்ளவருடைய ரத்தம் உனக்குள்ளே பாயும் பொழுது உனக்குள்ளே ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம் சரீரத்தின் மேலே இறங்கட்டும், நம்முடைய குடும்பத்தின் மேலே இறங்கட்டும், நம்முடைய சபையின் மேலே இறங்கட்டும், நம்முடைய தேசத்தின் மேலே இறங்கட்டும். ஆண்டவருடைய ரத்தம் எங்கெல்லாம் பூசப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவராகிய தேவன் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 1:19 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை பேருக்கு தெரியும் நான் மீட்கப்பட்டேன்? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பரிசுத்த ரத்தம் என்ன உண்டாக்குறது? கர்த்தருடைய பரிசுத்த குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். குமாரனாகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இந்த பூமிக்கு வந்து உங்களை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே குற்றமற்றவராக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். குற்றம் இல்லாதவராக ஆண்டவராகிய தேவன் வெளிப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை போல வேறொரு தெய்வம் இந்த பூமியிலே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரத்திலே அவர் தூக்கப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தந்தை பெரியார் இப்படியாக ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு தெய்வம் ஜனங்களுடைய ஆடைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மரத்தின் மேல் ஏறி கேலி செய்தது. இன்னொரு தெய்வம் தன்னுடைய ஆடைகளை எல்லாம் விட்டு மரத்தின் மேல் ஏறி
ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தினது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டார்கள், அவரை நிர்வாணப்படுத்தினார்கள். ஆனாலும் இந்த பாடுகள் எதற்காக என்று சொன்னால், உனக்காகவும் எனக்காகவும் நீ நான் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலே சேர்க்க அவர் சித்தமுள்ளவராக இருந்தபடினாலே அவர் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் வெளிப்பட்டார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம அவர் மேல அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்ததினால பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை இந்த பூமியிலே அனுப்பினார், பரிசுத்தமுள்ளவராய் அனுப்பினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அனுப்பினார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததே மரிப்பதற்காகத்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாம் வாழ்றதுக்காக இருக்கிறோம், இயேசு மரிக்கிறதுக்காகவே இந்த பூமியில வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் ஆமென், தேவன் உனக்குள்ளே நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூறுகிறதுனாலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்த முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல 14ஆவது வசனம் சொல்லுது, பிதாவானவர் குமாரனை உலகத்தில் உலக இரட்சகராக அனுப்பினார் என்று. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அவர் யார்? நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருங்க? உலக இரட்சகர். அல்லேலூயா. அவர் யாருங்க? உலக இரட்சகர். அப்ப உலக இரட்சகர் இந்த பூமியில எப்படி வந்தார் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தமுள்ள தேவனாக வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆராதனையில பாடணும், பாவங்கள் போக்க சாபங்கள் நீக்க பூலோகத்துல வந்தார், பரிசுத்தமுள்ள தேவனாய் வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலக இரட்சகராக ஆண்டவர் வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 42ஆவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவர் உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாகவே உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப களைப்படைந்தவராய் யாக்கோப்பின் கிணத்தன்றையில் அவர் உட்கார்ந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க சமாரியா சீகார் என்னப்பட்ட ஊர்ல இருந்து ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ளும்படியாய் வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவள் இடத்துல கேட்டாரு, தாகத்துக்கு தா என்று சொன்னார். அப்போ உடனே அவர் சொன்னார், நீர் யூதனாக இருக்க சமாரியரிடத்தில் நீ வந்து தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? உடனே ஆண்டவர் சொன்னாரு, தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் நீ ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். உடனே அவர் சொல்றா, ஆண்டவரே நான் என்னைக்குமே இந்த கிணத்தாண்ட வராதபடி அந்த ஜீவ தண்ணீர் என்ன பண்ணுங்க, எனக்கு தாங்க அப்படின்னா. உடனே அவர் ஆண்டவர் சொன்னாரு, அப்பா நீ போய் உன் புருஷன் என்ன பண்ணு, அழைத்து கொண்டு வா அப்படின்னா. உடனே அவர் சொன்னா, எனக்கு யாரும் இல்லை, புருஷர்கள் இல்லை அப்படின்னா. உடனே ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு 5 புருஷர்கள் உண்டு, இப்பொழுது இருக்கிறவங்க உனக்கு என்ன இல்லை, புருஷன் இல்லை அப்படின்னா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்தில் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நிறைய பேர் எப்படி போதிக்கிறாங்க, சமாரியா பெண் வந்து ஒரு பாவமான ஸ்திரீ என்று சொல்லி போதிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்ன,
அவங்க பாவம் செய்த ஸ்திரீ அல்ல. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஸ்திரீ, ஒருவரையும் பார்க்காத ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது திருமணம் செய்வதற்கு முன்பாகவே அவர்கள் நிச்சயம் பண்ணும் பொழுதே அவர்களை கணவனாக ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஸ்திரீ எப்படி ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு நிச்சயம் பண்ணுறாங்க. அந்த நிச்சயம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கணவன் செத்துட்டார். அல்லேலூயா. இதேமாரி 5 பேர் நிச்சயம் பண்ணி திருமணம் செய்வதற்கு முன்பாகவே என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. கடைசியாக இப்போ 6வது ஆள் நிச்சயம் பண்ணி இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதான் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நான் வாசிக்கும் பொழுது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாகிய சபை மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல் 19:7 நம்ம வாசிக்க நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ பழைய ஏற்பாட்டு நம்ம பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வரும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நிச்சயம் பண்ணும் பொழுதே அவர்கள் கணவனாக மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டார். என்ன நிச்சயம் பண்ணிட்டாரு, இவங்க என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு போயிட்டார். நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அக்ரிமெண்ட் ஆண்டவர் நம்மகிட்ட போட்டு போயிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அப்படிப்பட்டதான இந்த சமாரியா ஸ்திரீ என்ன செஞ்சான்னு சொன்னால், அவங்க நடந்த விஷயத்தை எல்லாம் இயேசு என்ன பண்ணாருங்க சொன்னார். அல்லேலூயா. ஒருவேளை அவள் பாவியான ஸ்திரியாக இருந்தால் ஊரில் போய் சொல்லும்பொழுது ஊராரெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, நீ பண்ணுற பாவம் தான் ஊருக்கே தெரியுமே, இதை இன்னொருத்தர் தீர்க்கதரிசி வந்து சொல்லணுமான்னு சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ஊரார் வந்து அப்படி சொல்லலை. அல்லேலூயா. அந்த சீகார் என்னப்பட்ட ஊரில் இருந்தவங்கெல்லாம் இந்த பெண் சொன்னதை கேட்டு உண்மையாகவே அவர் கிறிஸ்து தானா, உலக இரட்சகர் தானா என்பதை பார்க்க வந்தார்கள். அல்லேலூயா. ஒருவேளை பாவியான ஸ்திரீ சொல்லியிருந்தாருன்னா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவள் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்ததுனால கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவள் சொன்னோடனே எல்லாரும் வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, நீ சொன்னதுனால நாங்கள் இவரை நம்பலை, இவர் உபதேசத்தை பார்த்து நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னா. அல்லேலூயா. இவர் மெய்யாகவே உலக இரட்சகர். யோவான் 4:42 கிறிஸ்துவாகிய இவர் உலக இரட்சகர் என்பதை நாங்கள் என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அவருடைய உபதேசத்து நிமித்தம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், அவர் உலக இரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 3:17 வசனத்தில் வாசிக்கும் போது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமுள்ள தேவன் இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார்னா, உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முழு உலகத்தினுடைய பாவத்தையும் அவர் தன்மேலே சுமந்து கொண்டு ஆண்டவர் மரித்தார். உலகத்தின் பாவத்தை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். 1 யோவான் 2:2 வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் பலியிடப்பட்டார். அல்லேலூயா. அப்ப சர்வலோகத்தின் பாவங்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், எல்லா உலகத்தில் இருக்கிற பாவத்தை, அல்லேலூயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பலியாக மாறினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப இயேசு உலகத்துக்காக மரிச்சிட்டார். இப்ப எல்லாரும் பரிசுத்தமாயிட்டாங்களா அப்படின்னா ஆகலாம். அல்லேலூயா. யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பாவ சரீரத்தை நம் ஒழித்து போகும்படியாக கல்வாரி சிலுவையிலே நாம் அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஐயா, நீங்க சொல்றது புரியலன்ற ஒரு எல்லாம் சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப இயேசு கல்வாரி சிலுவையில பரிசுத்தமுள்ள தேவன் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில மரிச்சிட்டார்.
இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நான் விசுவாசிக்கிறேன்றதுனால நான் பரிசுத்தம் ஆக முடியுமா அப்படின்னா ஆக முடியாது. அல்லேலூயா. இப்போ நான் பரிசுத்தம் ஆகணும்னு சொன்னா நானும் சிலுவையிலே நான் அறையணும். அல்லேலூயா. இயேசுவோடு கூட நான் என்ன பண்ணணும்? சிலுவையில் அறையணும். காரணம் என்னன்னா, இப்போ நம்ம ஃப்ளஷுக்கு பதிலாக மாம்சம், இது வந்து பாவ மாம்சம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஏன்னா நம்முடைய அம்மா நம்மள பாவத்துல தான் என்ன பண்ணாங்க? கர்ப்பம் தரித்தாங்க. அப்ப இது பாவ மாம்சம், இது பாவ மாம்சம். இந்த பாவ மாம்சத்தை நம் சிலுவையிலே அறையலாம். ரோமர் 6:6 ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? உங்க பழைய மனுஷனை நீங்க சிலுவையில் அரைஞ்சிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. அப்ப என் பழைய மனுஷனை, என் பாவ சரீரத்தை நான் எங்க அரைஞ்சிட்டேன்? சிலுவையில் அரைஞ்சிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அப்ப சிலுவையில் நான் அறைந்து விட்டேன் என்று சொன்னால் பழைய மனுஷன், பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள் எனக்குள்ள வரவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்ம ரொம்ப கோபப்படுறோம்னா இன்னும் சிலுவையில் முழுசா அறையிலன்னு அர்த்தம். எடுத்த உடனே எனக்கு கோபம் வருது. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, சிலுவையில் என்னுடைய பாவ சரீரத்தை, பாவ மனுஷனை நான் சிலுவையிலே நான் அறைந்திருக்கிறேன். அப்ப நமக்குள்ள ஒரு காரியம் வேணும். இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் இயேசு வாழ்கிறார், இயேசுவை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு சிந்தை இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வெளிப்படுவதற்கு நம்மை முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்காக தான் சிலுவையிலே அவர் அறையப்பட்டார். உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் பொருட்டு, உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் பொருட்டு, உங்களுக்கு நிம்மதியை உண்டாக்கும் பொருட்டு அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார். அல்லேலூயா. அப்ப நம்ம பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையிலே நம்ம அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள சொல்லணும், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 5:17 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு பசங்க, கர்த்தருடைய புது சிருஷ்டியாய் மாற்ற கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தருடைய புது சிருஷ்டியாய் மாற்ற கொண்டு வந்திருக்கிறார். பழையகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்துட்டாரு, என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் எடுத்துட்டார். அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துட்டாரு, என்னுடைய சாபத்தெல்லாம் அவர் எடுத்துட்டார். அல்லேலூயா. அப்போ இயேசு தேவகுமாரன் பரிசுத்தம் உள்ளவராய் இந்த பூமியிலே வந்தார். பரிசுத்தம் உள்ளவராய் அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் பரிசுத்தம் உள்ளவராக அவர் உயிர் தெழுந்தார். பரிசுத்தம் உள்ளவராக அவர் திரும்ப வரப்போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் அவர் கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை சொல்ல